வெல்கம் டு ஹைசரம் அகாடமி. இதை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சரிங்களா. ஸோ இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கான கான்ஸ்டியூஷனுக்கான அடுத்த வீடியோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 2ல் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு அப்படின்றது நமக்கு வந்து ஆப்டிடியூட், மேக்ஸ், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் அதோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம். ஜிஎஸோடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மி தான். பட் கான்ஸ்டியூஷன், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், ஜியாகிரஃபி இது எல்லாமே வரும். ஸோ இதில் நம்ம வந்து மற்ற யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சியோட கம்பேர் பண்ணுறப்ப எஸ்எஸ்சி அப்படின்றவுடைய இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய கான்ட்ரிபியூஷன் கம்மி தான். பட் ஃபண்டமெண்டலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்ட் 1 நம்ம வந்து பார்த்துருப்போம், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரியை பற்றி. ஸோ இது 2வது வீடியோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கான அடுத்த வீடியோ இது. ஸோ இதில் குடியுரிமை அப்படின்றத பற்றி பார்க்குறோம். ஸோ ரொம்ப எளிமையான தெரிஞ்சுக்கொண்டா போதுமானது. ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் அப்படின்றது முதல்ல எந்த கண்ட்ரியுடைய சோர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, நம்ம வந்து இங்கிலாந்து கண்ட்ரினுடைய சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அங்கேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய கண்ட்ரினுடைய சிட்டிசன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். அப்போ சிங்கிள் சிட்டிசன்னா டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஸோ நீங்கள் அமெரிக்கா, ஸோ ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே எல்லாம் வந்து இரட்டை குடியுரிமை அப்படின்றது வந்து இருக்குது. அதாவது டியூவல் சிட்டிசன்ஷிப் வந்து இருக்குது. ஸோ இங்கே நம்ம இந்தியாவில் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஸோ அது என்ன சார் இரட்டை குடியுரிமை அப்படின்னா என்ன சார்ன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்காவிலாம் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேட், நம்ம இந்தியாவில் 28 ஸ்டேட், 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. ஸோ அமெரிக்காலாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து பிரசிடென்சி மாகாணம்னு சொல்லுவாங்க. ஃப்ளோரிடா மாகாணம், லாஸ் ஏஞ்சல்ஸ் மாகாணம் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஸ்டேட்டுன்னு புரிஞ்சிக்கலாம். ஸோ அப்போ ஸ்டேட் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் அண்டு அந்த கண்ட்ரி நேஷனலுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப். இதுதான் வந்து இரட்டை குடியுரிமை அப்படின்றது. நமக்கு வந்து சிங்கிள் சிட்டிசன் தான். ஸோ ஆர்டிகல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 to 11, 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் குடியுரிமை பற்றி. ஸோ குடியுரிமை ஆக்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1955, 1955 தான் சிட்டிசன்ஷிப் ஆக்டை கொண்டு வராங்க. ஸோ இது வந்து 9 times வந்து இது வரைக்கும் அப் டு நமக்கு வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்பப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 57, 1957, 60, 85, 86, ஸோ 92, 2003, 2005, 2015 அண்ட் 2019. ஸோ இந்த 2019 அப்படின்றது நம்ம வந்து சிஏஏன்னு சொல்லுவாங்க, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது 2024 நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா. தற்போதைய பிஜேபி பார்ட்டி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, யூஎஸ்ஏ, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் நமக்கு வந்து இந்த இரட்டை குடியுரிமை அப்படின்றது இருக்குது சரிங்களா. ஸோ 9 times வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 1951 தான் நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை பதிவேடு அப்படின்னு சொல்லுவாங்க. குடியுரிமை பதிவேடு அப்படின்றது 1951 ஏற்படுத்தியிருக்காங்க சரிங்களா. இதில் ஓசிஐ அப்படின்னு என்ன, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹார்ட் ஹோல்டர். அதாவது வெளிநாட்டில் நம்ம ஓசிஐ அப்படின்றது என்ன அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஓசிஐ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வெளிநாட்டில் சிட்டிசன் வாங்கி இந்தியாவிலையும் குடியுரிமை இருப்பதற்காகத்தான் ஓசிஐ அப்படின்றது. 2015 இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டது தான் நம்ம வந்து பிஐஓ அப்படின்றது நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க. பிஐஓ அப்படின்றது ஓசிஐயுடன் வந்து இணைக்கப்பட்டது சரிங்களா. ஸோ அதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2005 சரிங்களா. ஓகே ரைட். அதாவது பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ரைட். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2003 LM சிங்வி அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த கமிட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் 16 countries. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை தாண்டி நீங்கள் வேறு நாட்டில் ஏதாவது குடியுரிமை வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ இந்தியாவுடைய குடியுரிமை பறிக்கப்படும். இந்த 16 நாடுகளில் இன்க்ளூடிங் இந்த 16 countries நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்கா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் நம்ம வந்து இந்தியாவுடைய குடியுரிமை வச்சுக்கிட்டு அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அதான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓசிஐன்னு என்ன, அப்புறம் பிஐஓ அப்படின்னு என்ன. பிஐஓ அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நீக்கிட்டாங்க சரிங்களா. இந்த பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் அப்படின்றது இந்திய பூர்வீக குடியினர், இதை நீக்கிட்டு தான் நமக்கு வந்து ஓசிஐ அப்படின்றத கொண்டு வந்தாங்க சரிங்களா. ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ 2005 நமக்கு வந்து பிஐஓ நீக்கிட்டு தான் ஓசிஐ வந்து கொண்டு வராங்க சரிங்களா. ஓகே ரைட். என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றத சொல்கிறாங்க.
ஆக்சுவலாக பொதுவாகவே நம்ம வந்து சிட்டிசன்ஷிப்பை ஒன்று இருக்குது. ஒன்று நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் சிட்டிசன்ஷிப், இன்னொன்று நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேச்சுரல் சிட்டிசன்ஷிப்னா நம்ம இந்திய மண்ணில் பிறந்த அனைவருக்கும், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்துச்சு இல்லையா 26/1/1950. ஸோ அப்போ இந்திய மண்ணில் பிறந்த அனைவருக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க அப்படின்றது. இந்த நேஷனலைசர் அப்படின்றது இதுதான் இயல்பு குடியுரிமைன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயல்பாக இந்தியாவுடைய நாட்டினுடைய குடியுரிமை ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அதான் சிட்டிசன்ஷிப் ரெண்டாக நம்ம வந்து பிரிக்கிறோம். நேஷனாலிட்டி, சிட்டிசன்ஷிப். இப்போ ஒரு நாட்டோடைய நம்ம வந்து சிட்டிசன்ஷிப்பை மாற்றிக்கலாம். எனக்கு வந்து இந்தியா நாட்டோடைய சிட்டிசன்ஷிப் வேண்டாம், ஸோ எனக்கு அந்த கண்ட்ரி பிடிச்சிருக்கு, நான் அந்த நாட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்னா அது இருந்துக்கலாம். ஆனால் நீங்கள் இந்திய நாட்டில் தான் பிறந்தீங்க அப்படின்றத மாற்றவே முடியாது. தட் இஸ் த நேஷனாலிட்டி. அப்போ நான் இந்த நாட்டை சார்ந்தவன் அப்படின்றத மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் இந்த நாட்டினுடைய குடியுரிமையை மாற்றிக்கலாம் அப்படின்றதான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ அக்விசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், இந்திய குடியுரிமையை நம்ம வந்து 5 வகையில் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன 5 வகை அப்படின்றது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பை பர்த், பிறப்பின் அடிப்படையில் வாங்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிறப்பின் மூலம், அப்புறம் மரபொலி அல்லது வம்சாவளின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பை டெசன்ட் அப்படின்றது வம்சாவளி. நம்ம அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தியாவை சார்ந்தவராக இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படின்னா அதுதான் பை டெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பை பர்த், பை டெசன்ட் அண்ட் பை ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் 7 இயர்ஸ் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்து ஸ்டே பண்ணி ஸோ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா அது வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து பை நேச்சுரலைசேஷன் அப்படின்றது இயல்பு குடியுரிமை. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேஷன் என்ன சார்? ரிஜிஸ்ட்ரேஷன்னா பதிவு பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ பை நேச்சுரலைசேஷன் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்களோ அந்த நாட்டினுடைய குடியுரிமை வேண்டான்னு சொல்லி இங்கே வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஷெட்யூல் 18 படி 8வது அட்டவணையின் படி, ஸோ அதில் அஃபீஷியல் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தாரைட்ஸ் லாங்குவேஜஸ் வந்து 22 இருக்குது. சரிங்களா? அதான் அங்கீகரித்த மொழிகள் 22. அந்த அங்கீகரித்த மொழிகளில் ஏதாவது ஒன்றை பேச தெரிவராக இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தால் இந்தியாவுடைய குடியுரிமை வாங்கிக்கலாம். அதுதான் நேஷனலைசேஷன் சொல்லுவாங்க. அதான் நேச்சுரலைசேஷன். ஸோ பை இன்கார்பரேஷன் அப்படின்றது புதிய பகுதியில் இணைக்கிறதன் மூலிமா நாம் வந்து இந்திய குடியுரிமையை வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி 1962 இணைச்சாங்க, பிரெஞ்சினுடைய பகுதி. ஸோ அப்படி ஆக மொத்தம் வெரி சிம்பிள், நம்ம வந்து அக்விசிஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப்ன்றது ஸோ 5 வகையில் இந்திய குடியுரிமை வாங்கிக்கலாம். ஸோ பை பர்த், பை டெசன்ட், பை ரிஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன் அண்ட் பை இன்கார்பரேஷன் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இந்த 5 வகையில், அதாவது பதிவு செய்தல் பிறப்பின் மூலம், வம்சாவளியின் மூலம், பதிவு செய்தல் மூலம், இயல்பு குடியுரிமை மூலம், அதே போல் புதிய பகுதியில் இணைப்பதன் மூலம். ஸோ அதே போல் இந்திய குடியுரிமை 3 வகையில் இணைக்கலாம். லாசஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஸோ 3 இருக்குது. ஸோ அந்த 3 என்னென்ன? ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று ரெனியூனிசேஷன், ஸோ குடியுரிமை துரத்தல். இன்னொன்று டெர்மினிசேஷன், இது 2வது டெர்மினிசேஷன். ஸோ 3வது நமக்கு வந்து டிப்ரிவேஷன், பறித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் குடியுரிமை, அதாவது குடியுரிமை நாமளா வாண்டடாக துரத்தல், அப்புறம் நீக்குதல் டெர்மினேஷன், டிப்ரிவேஷன் அப்படின்னா பறித்தல். ஸோ அப்போ லாசஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்ன்றது 3, அக்விசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்ன்றது 5. ஸோ ஒரு எஸ்எஸ்சிக்கு சிட்டிசன்ஷிப்பில் நாம் வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பார்ட் 2, கான்ஸ்டியூஷனில் பார்ட் 2 அது ரொம்ப முக்கியம். 2வது பாயிண்ட் ஆர்டிகல் 5 to 11 அது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து 3வது பாயிண்டாக சிட்டிசன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1955. ஸோ இது வரைக்கும் 9 times அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அது 4th one பாயிண்ட். ஸோ இந்தியனுடைய நம்ம சிட்டிசன்ஷிப்பு 2 types இருக்குது. ஸோ ஒன்று வந்து நேச்சுரல், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலைஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்விசிஷன் ஆஃப் சிட்டிசன்ன்றது 5, லாசஸ் ஆஃப் சிட்டிசன்ன்றது 3. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேசிக்காக ஒரு எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாமினேஷன் படிக்கிறவங்களுக்கு இதுவே போதுமானது. ஸோ இடையில நான் சொன்னேன் இந்த பிஐஓ, பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின். ஸோ அடுத்து ஓசிஐ அப்படின்றது என்ன, அடுத்து என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பிஐஓக்கு ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வந்தது தான், பிஐஓ நீக்கிட்டு கொண்டு வந்தது தான் ஓசிஐ. எப்போன்னா 2015. அதாவது நீங்கள் இந்தியாவுடைய குடியுரிமை வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கியவர்கள் இந்தியாவில் வசிப்பதற்கான அந்த கார்டு வச்சிருக்கிறது தான் ஓசிஐ. வெரி சிம்பிள், அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.